ஞாயிற்றுக்கிழமை தானம்மா, என் பையனுக்கு ஃபோன் போட்டு மட்டனோ சிக்கனோ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லு. அவியலுக்கு நான் அப்பவே ஃபோன் போட்டே அவிய எடுக்கவே இல்லை. அப்படியா? இப்போ திருப்பி போடுவோம் பத்துக்க, போட்டோன்னே வாங்கிட்டு வர சொல்லி ஏதாவது. சரியத்த. இன்னைக்கு நான் வாசல் நிற்கும் போது ஒரே காக்கா கத்திக்கிட்டே இருந்து பத்துக்க. ஒருவேளை வீட்டுக்கு யாரும் வருவாங்களோ என்னன்னு தெரியலையே. காக்கா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வைப்பீன்னு வந்து நின்றுருக்கோம். அதுக்கு என்ன தெரியும், நீங்கள் வைக்க மாட்டீல்ல. அப்படியாத்த? தெரியலையே யார் வரான்ட்டு. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காவே. வாங்க சித்தி, வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்கா? யார் வந்திருக்கா? நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன வாரன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. மருமகன் வந்திருக்காவளோ? ஐயோ, மருமகன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேத்த. நீங்க எப்படி இருக்கிய? நல்லா இருக்கோம் மருமகனே. உட்காருங்க. ஏன் நின்றுட்டு இருக்கிய? உட்காருங்க, வாங்க. மருமகளே, போய் காப்பி கொண்டு வாமா, போட்டு எடுத்துட்டு வா. அப்படியே சின்ன பொண்ணுட்டு சொல்லிடு வந்திருக்காவன்னு. சரியத்தா, சொல்லிடுறேன். நீங்களும் உட்காருங்க மைனியே, ஏன் நின்றுட்டு இருக்கிய? அத்தை, சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன மருமகனே, மகாராணி மாதிரி தான் இருக்கா. சரி மருமகனே, பிள்ளையை கூட்டு வரலையாக்கோ? நீங்க ரெண்டு தான் வந்திருக்கியே. பிள்ளையை கூட்டு வந்தோம். வெளியே தான் நிற்கா. செல்வே வெளியே நின்னால அவங்க கூட தான் இன்னும் விளையாண்டுட்டு இருக்கா. பார்த்துடுங்க. அப்படியா? நானும் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பேத்தியை பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு. அப்படியே பேத்தி மேலே அக்கறை வந்துடும் இவாளுக்கு. அப்படியே நடிப்பு. அம்மாடி, உலகமாக நடிப்பாளுவ வந்த உடனே. அத்தை, நாங்கள் வந்திருக்கிறது சின்ன பொண்ணுக்கு தெரியுமா? என்ன இங்கே வராமல் இருக்கா? நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டேனே, இப்போ வருவா. வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சின்ன பொண்ணு. நீ எப்படி இருக்கா? நீ தான் இங்கே இருக்கிய. வேறு நான் நல்லா தான் இருப்பேன். நல்லா இருக்கேத்த. மருமகன் வந்திருக்காவல்ல, வீட்டையும் பேசு. வாங்க. நல்லா இருக்கீங்களா? எங்கே நல்லா இருக்க சின்ன பொண்ணு? நீ தான் இங்கே இருக்கிய. வேறு நான் எப்படி நல்லா இருப்பேன்? ஆமாம், அப்படியே ரொம்ப அக்கறை உள்ள மாதிரி தான் கேட்பாவே. என் மவளங்க கூட்டிகிட்டு வரலையா? கூட்டிகிட்டு வந்திருக்க சின்ன பொண்ணு. வெளியே தான் விளையாண்டுட்டு இருக்கா செல்வேன் கூட. காப்பி என்ன? காப்பி எடுத்துடுங்கண்ணே. சரிம்மா. நீங்கள் குடிக்கல காப்பி? நான் இப்போ தான் குடிச்சேன் பார்த்துடுங்க. இப்போ தான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாம் பார்த்துடுங்க. என் பேத்தி வேறு ஒரே அவிய அம்மையை பார்க்கணும்னு ஒரே சொல்லிக்கிட்டே இருக்கா பார்த்துடுங்க. அதான் சரி பார்த்து சின்ன பொண்ணுகிட்ட பேசி கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? ஆமாம், அவளுக்கு அம்மாயை பார்க்கணுன்னு ஆசை இருக்க தானே செய்யும். என்னது, சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு போக வந்திருக்காவளா? ஜாலி. ஆனால் சின்ன பொண்ணு போகலான்னு தெரியலையே. கூப்பிட்டு போக வந்திருக்காங்களா? கூப்பிட்டு போவேன். நான் இப்போ போகிறதுக்கு தானே இருக்கேன். இவ போனா போகிறதுக்கும் வானா வர்றதுக்கும் நான் என்ன கழுதையா மாடா? செல்வே, பாப்பா கூட்டிட்டு வாம்மா. அம்மா, அம்மா எப்படிம்மா இருக்க? ஆமா செல்லக்குட்டி, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஆமாம்மா, உங்களை பார்க்காம எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னைய விட்டு எங்கேயும் போகாதீங்கம்மா. சரிம்மா, நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். நீ என் கூடவே இருந்துரு. என்ன சின்ன பொண்ணு, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழாத, வேற அந்த பிள்ளைய அழதானே செய்யும். என்ன, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தோடனே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாவ. சின்ன பொண்ணு, எத்தனை நாள் தான் இங்கேயே இருப்பா? வா போவோம் வீட்டுக்கு. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தியே நான் இல்லாமல். இப்போ என்ன புதுசா? சின்ன பொண்ணுக்கு இன்னும் கோவம் போல என் மேலே இன்னும் கோவத்தில் தான் இருக்கா. மைனியே, சின்ன பொண்ணுகிட்ட கொஞ்சம் சொல்லி அவளை கொஞ்சம் எங்கள் கூட அனுப்பி வைங்க மைனி. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. இதுக்கு போய் கோச்சிக்கிட்டு வந்தால் என்னத்தை சொல்லுங்க. அவளை பார்க்காம என் பையன் பாருங்கள் எவ்வளோ துரும்பாக இழைச்சிட்டான். நான் இல்லைன்னா அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். பேத்தியும் அவி அம்மையை தேடுன்னு தேடுறா. யார் வீட்டில் இருந்து ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்தாலும் அவி அம்மா இருந்த மாதிரி இருக்குமா? செல்வே, என்ன அங்கே வாய் பார்த்துட்டு இருக்கா? போ உள்ள போய் கை கழுவு. வெளியே மண்ணுகளை கடந்து விளாண்டுக்கிட்டே இப்போ வந்து நிற்கிறியோ? அதானே, தாய் கிழவி என்னடா அமைதியாக இருக்கேன்னு பார்த்தேன். பாப்பா வா, உள்ள போய் விளாடுவோம். சரிண்ணே. பாத்தியில வந்தோடனே அவன் மச்சாங்கிட்ட ஒட்டிக்கிட்டால. ஆமாத்தே, சின்ன பொண்ணை கொஞ்சம் எங்கள் கூடயே அனுப்பிடுங்க. மருமவனே, அவளை இங்கே வச்சிட்டு இருக்கணும்னு எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா? அவளுக்கு விருப்பம் இருந்தால் கூட்டிகிட்டு போங்க. அவளுக்கு விருப்பம் இல்லைன்றப்போ நானும் அது போகணுன்னு நான் வற்புறுத்த மாட்டேன் பார்த்துடுங்க. அப்படி சொல்லாதீங்க மைனி. அவள் சின்ன பிள்ளை, ஏதாவது தெரியாமல் முடிவு எடுப்பா. பெரியவிய நம்ம தானே பேசி நல்ல முடிவாக எடுக்கணும். ஆமாம், சின்ன பிள்ளை. இப்போ தான் சின்ன பிள்ளைன்னு தெரியுதோ. வீட்டில் வச்சு குடும்பப்படுத்தும் போது தெரியல. மைனியே, அவள் வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தால் போதும். பிள்ளையை பார்த்துக்கிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சும்மா இருந்தால் போதும். வேறு ஒரு வேலையும் செய்யாண்டா. ஆமாத்தே, சும்மா வந்து இருந்தால் போதும். கொஞ்சம் அனுப்பி விடுங்கத்தே. ஏம்மா, அதை உங்கள் அத்தையும் அவையெல்லாம் சொல்கிறாவல்ல, போறியாம்மா?
ஏம்மா அவிய இப்படிதாம்மா இங்கே வந்து ஒரு நடிப்பு நடிப்பாவே அங்கே போன பிறகு ஒரு நடிப்பு நடிப்பாவே. இல்லைம்மா அதை நான் இப்போ பேசுகிறேன் சரியா, நல்லா பேசி விடுங்க. அவைய அந்த மாதிரியே இருக்கட்டும் சரியா. நீ ஏதாவது மறுபடியும் பண்ணவன்னா எனக்கு ஒரு ஃபோன் போட்டால் படு, நான் வந்துடுறேன். ஆமாண்ணத்து கவலைப்படாத சரியா, எதுனாலும் உடனே ஃபோன் போடு. ம் இந்த ரெண்டும் நம்மளை வீட்டை விட்டு வரட்டணுன்ட்டு இது ரெண்டு ஐடியா பண்ணிக்கிட்டு. சரி மைனி, நான் சின்ன பண்ணிட்டு சொல்லியிருக்கேன் சரியா. நீங்களும் அவளை வீட்டில் துணி தோவை, சோற பொங்கு, வீட்டை பெருக்கு அப்படின்னு ஒரு வேலையும் சொல்லக்கூடாது பார்த்துக்கிடுங்க. அவள் வேலையை அவள் தானே பார்க்கணும். வீட்டை அவள் பெருக்காம சோறு பொங்கி கொடுக்காம எல்லாம் இவனை சொல்லணும். லவ்னு போய் கல்யாணம் பண்ணால எல்லாம் கேட்டியா, இந்த வேலையெல்லாம் அவள் செய்ய மாட்டாளாம். அப்போ எதுக்கு அவள்? ஏம்மா சும்மா இருங்கம்மா, இல்லையா ஒன்றுக்கும் வேலை செய்ய விட மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் அவைய அனுப்புவோவே. ஆமாம் ஆமாம், இப்படியே இரு, இப்படியே பொண்டாட்டி தாசனாவே இரு. பொண்டாட்டியும் கொஞ்சம் எதிர்த்து பேசிடாத மைனி. அதான் சொல்லிட்டேன்ல, எந்த வேலையும் அவளை செய்ய விட மாட்டோம், நாங்களே பார்த்துக்கிடியோம். சே, நம்ம மாமியார் இப்படிலாம் சொல்லுது, நம்மளுக்கு என்ன வேலை வாங்குது? அப்போ நம்மளும் ஒரு ஐடியா போட்ட வேண்டியதான். கோவத்தில் வீட்டில் போய் இருந்துட்டோம்னா அப்புறம் நாளைக்கு இந்த கிளவி வந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாண்டா வந்து உட்காரு அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு நியாயம், அவிய மோவாளுக்கு ஒரு நியாயம் போல. சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு உனக்கு நான் இருக்கேன், நீ பயப்படாத. சரி வாரேன். இப்போ நான் வாரது என் பிள்ளைக்காக தான் வரேன். மறுபடியும் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் பாட்டு கிளம்பி வந்துடுவேன். நான் மட்டும் வரமாட்டேன், என் பிள்ளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஏல பாத்தியா, பின்னாடி அலைஞ்சு அலைஞ்சு கல்யாணம் பண்ணியே பாரு. அவள் என்ன ரூல்ஸு சட்டம் பேசியா? எப்படியோ உன் தலைவிதி. சரி கூட்டிகிட்டு வா, நான் முன்னாடி போகிறேன். ஏம்மா போம்மா, துணியெல்லாம் எடுத்து வை, போய் கிளம்பு போ. ம் சரி போகிறேன். வா வா, உன்னை வேலையை வாங்கக்கூடாது. வா, அந்த வேலை தானே உன்னைய சொல்லக்கூடாது, வேறு வேலை சொல்லலாம்ல. நீ அங்கே வந்த பிறகு தான் உனக்கு இருக்குது. இப்போ நெட்ட காலை என்ன பண்ணியும் பாரு. மைனி எங்கே எதிக்கிறிய? உட்காருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். ஆமாம் மைனி, எனக்கு ஒரு சந்தேகம் பத்துடுங்க. எங்கள் வீட்டில் வேலைக்காரி வச்சிருக்கீங்களோ? வீட்டு வேலையெல்லாம் இங்கே யார் பாப்பா? நான் ஏன் வேலைக்காரி வைக்கணும்? ஏன் மருமவா இருக்கல்ல, ஒரு வேலை விடாமல் எல்லா வேலையும் அவள் தான் பாப்பா பார்த்துடுங்க. ஏன் மைனி என்ன திடீர்னு கேட்குறியே? உன் மருமவை மட்டும் வேலை செய்யலாம், எனக்கு வர்ற மருமவை வேலை செய்யக்கூடாது போல. ஐயோ தெரியாமல் உழவிட்டோமே. சரிம்மா போயிட்டு வரோம். சரிம்மா பார்த்து போயிட்டு வா. என்ன எதனா அப்பப்போ ஃபோன் போடு. பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம். சரி மைனியா, போயிட்டு வரோம். சீக்கிரம் சொல்லிட்டு வாழ, அங்கேயே நிற்பா. எத்தே போயிட்டு வரோம். மருமவனே மோளை நல்லா பார்த்துக்கிடுங்க. புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்கேன், அதே மாதிரி வச்சுக்கிடுங்க மருமவனே. சரியத்த, நீங்கள் கவலையே படாதீங்க. வா சின்ன பொண்ணு போவோம். என்ன போயிட்டு வரோம். சரி பாய். ஏம்மா அவன் அண்ணன் இல்லைம்மா, உனக்கு மச்சான். சரி மச்சான் பாய். ஓ நம்ம மச்சானா? இது முதலே தெரியாம போச்சே. சரி சரி, நம்ம இனி அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போவோம். ஏம்மா இங்க பாரு, பாட்டி அழுறவ. அத்தை என்ன சத்தே இப்போ அழுதுட்டு இருக்கே? அவ இருக்கும்போது அழுதாலது சரி, சின்ன பொண்ணு மேல பாசமா இருக்குன்னு நினைப்பாவே, போன பிறகு அழுதுறியே. ஏம்மா அவ இருக்கும்போது அழுதுன்னு வை, வேற அவ அழுறேன்னு சொல்லி போக மாட்டா பார்த்துக்க. அதுக்கு தான் அவ போன பிறகு அழுதுறேன். அட கிளவி,